வைகாசி விசாகம் என்றால் என்ன? இந்த ஆண்டின் சிறப்பு என்ன? விரதம் எப்போது தொடங்க வேண்டும்? எப்படி கடைபிடிக்க வேண்டும்? எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மற்ற எந்த ஆண்டையும் விட மிகவும் சிறப்பானது. விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒரே நாளில் இணைந்து வருகின்றன. இது மிகவும் அரிதான ஒரு புண்ணியச் சேர்க்கை. அது மட்டுமல்ல, 21 நாள் விரதம் இருக்க விரும்புபவர்களுக்கு விரதம் தொடங்கும் நாள் மிக அருகிலே வந்துவிட்டது. அந்த தேதி என்ன என்று இன்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். முருகப்பெருமானை நேசிக்கும் ஒவ்வொரு தமிழ் பக்தரின் இதயத்திலும் மிக உயரிய இடம் வகிப்பது வைகாசி விசாகம். வைகாசி என்பது தமிழாண்டின் 2வது மாதம். இந்த மாதத்தில் விசாகம் நட்சத்திரம் கூடும் நாளே வைகாசி விசாகம் என்று கொண்டாடப்படுகிறது. ஏன் இந்த நாள் இவ்வளவு சிறப்பானது? ஏனெனில் முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரமே விசாகம் என்று புராணங்கள் கூறுகின்றன. தேவர்களை துன்புறுத்திய சூரபத்மனை வதம் செய்வதற்காக சிவபெருமானும் சக்தியும் திரண்ட சக்தியிலிருந்து தோன்றியவரே முருகப்பெருமான். அந்த புண்ணிய தினமே வைகாசி விசாகம். இந்த நாளில் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு அருள் கிடைக்கும், கடன் பிரச்சனைகள் நீங்கும், வேலை தேடுவோருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், திருமணத் தடை உள்ளவர்களுக்கு தடை விலகும். இவை வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, தலைமுறையாக முருகன் பக்தர்கள் இதை அனுபவித்து வருவதுதான். இப்போது மிக முக்கியமான தகவலுக்கு வருவோம். 2026ஆம் ஆண்டு வைகாசி விசாகம் மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது. உங்கள் நாட்காட்டிகளில் இப்போதே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மே 30, 2026. இந்த ஆண்டு ஒரு மிகவும் அரிதான சிறப்பு இருக்கிறது. விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும், அதாவது நிறைமதியும் ஒரே நாளில் சேர்ந்து வருகின்றன. இது சாதாரண விஷயமல்ல. விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும்போது முருகப்பெருமானின் அருள் பன்மடங்கு பெருகும் என்பது நமது ஆகமங்களின் கூற்று. கடந்த சில ஆண்டுகளில் இப்படி ஒரு சேர்க்கை வந்திருக்கவில்லை. அதனால் இந்த 2026ஆம் ஆண்டு வைகாசி விசாகத்தை தவறவிடாதீர்கள். இந்த நாளில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட உலகெங்கும் உள்ள தமிழர்கள் இந்த திருநாளை மிகுந்த பக்தியுடன் கொண்டாடுவது வழக்கம். வைகாசி விசாகம் விரதம் என்பது வைகாசி விசாகம் நாளில் மட்டும் இருப்பதல்ல. பலரும் பல நாட்களாக முன்பிருந்தே விரதமிருந்து அந்த நாளில் முருகனை வழிபடுவது வழக்கம். சிலர் 21 நாட்கள், சிலர் 11 நாட்கள், சிலர் 6 நாட்கள் என விரதமிருப்பார்கள். குறைந்தது வைகாசி விசாகம் நாளன்று ஒரு நாள் விரதம் இருப்பதும் சிறப்பானதே. இந்த ஆண்டு ஒவ்வொரு விரதமும் எந்த நாளில் தொடங்க வேண்டும் என்று இப்போது தெளிவாக பார்க்கலாம். 21 நாள் விரதம் இருக்க விரும்புவோர் மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை அன்று விரதத்தை தொடங்க வேண்டும். 11 நாள் விரதம் இருக்க விரும்புவோர் மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தொடங்கலாம். 6 நாள் விரதம் இருக்க விரும்புவோர் மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தொடங்கலாம். ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்க விரும்புவோர் மே 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று விரதம் தொடங்கி மே 30 அன்று வழிபட்டு முடிக்கலாம். இந்த தேதிகள் மிகவும் முக்கியமானவை. உங்கள் நாட்காட்டியில் இப்போதே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். விரதத்தை சரியாக எப்படி தொடங்குவது? இதை பலரும் அறியாமல் தவறவிடுகிறார்கள். ஆகவே கவனமாக கேளுங்கள். விரதம் தொடங்கும் நாளுக்கு குறைந்தது 3 நாட்களுக்கு முன்பிருந்தே அசைவ உணவுகளை முழுமையாக தவிர்த்து விடுங்கள். மது, புகை போன்ற தீய பழக்கங்கள் இருந்தால் அவற்றை இப்போதே விட்டுவிடுங்கள். மனதை தூய்மையாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். விரதம் தொடங்கும் நாளன்று பிரம்ம முகூர்த்தம், அதாவது காலை 4 மணி முதல் 6 மணிக்குள் எழுந்துவிடுங்கள். நீராடி தூய்மையான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். பூஜை அறையில் முருகப்பெருமானின் படத்திற்கு அல்லது சிலைக்கு சந்தனம், குங்குமமிட்டு பூக்கள் சாற்றி ஒரு தீபமேற்றுங்கள். அதன் பிறகு முருகப்பெருமானின் முன் அமர்ந்து உங்கள் கைகளில் சில பூக்களை எடுத்து கண்களை மூடுங்கள். ஓம் சரவண பவ என்று 3 முறை உச்சரித்து மனதை ஒருமுகப்படுத்துங்கள். பிறகு முருகனிடம் மனமுருகி பேசுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுதலோ, திருமணம் கைகூட வேண்டுமா, குழந்தை பாக்கியம் வேண்டுமா, வேலை வாய்ப்பு வேண்டுமா, என்ன வேண்டுதல் என்பதனை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். முருகப்பெருமானே, நான் இன்று முதல் வரவிருக்கும் நாட்களுக்கு உன்னை நினைத்து இந்த வைகாசி விசாகம் விரதத்தை சங்கல்பம் செய்கிறேன். இந்த விரதத்தை நான் என் குடும்பத்தின் நன்மைக்காக உன் அருள் பெறுவதற்காக இருக்கிறேன். இந்த விரதத்தை தடையின்றி முடிக்க நீயே எனக்கு அருள் புரிய வேண்டும் தந்தையே என்று மனமுருகி வேண்டுங்கள். பிறகு கைகளில் உள்ள பூக்களை முருகனின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள். அவ்வளவுதான்.
உங்கள் விரதம் தொடங்கிவிட்டது. விரத நாட்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விதிகளை இப்போது பார்க்கலாம். முதலாவது, உணவு முறை. இந்த நாட்களில் கண்டிப்பாக சைவ உணவை மட்டுமே உண்ண வேண்டும். வெங்காயம், பூண்டு சேர்க்காத, காரம் குறைவான சாத்வீகமான உணவே சிறந்தது. முடிந்தால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் உண்பது மிக உத்தமம். முடியாதவர்கள் காலையிலும் இரவிலும் பால், பழங்கள் எடுத்துக்கொண்டு மதியம் ஒரு வேளை மட்டும் உண்ணலாம். இரண்டாவது, தினசரி அனுஷ்டானங்கள். தினமும் காலை மாலை என இருவேளையும் குளித்து பூஜை அறையில் விளக்கேற்றி ஓம் சரவணபவ என்ற மூல மந்திரத்தை குறைந்தது 108 முறை ஜபிக்க வேண்டும். கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், சுப்பிரமணிய புஜங்கம் போன்றவற்றை பாராயணம் செய்வது உங்கள் மனதில் ஒரு தெய்வீக அதிர்வை உருவாக்கும். மூன்றாவது, தவிர்க்க வேண்டியவை. இந்த நாட்களில் பொய் பேசுதல், கோபம், புறம் பேசுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். கேளிக்கை நிகழ்ச்சிகளிலிருந்து மனதை விலக்கி முடிந்தவரை முருகனின் சிந்தனையிலேயே இருப்பது அவசியம். சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நான் வேலைக்கு செல்பவன், என்னால் எப்படி விரதம் கடைபிடிக்க முடியும் என்று. கவலை வேண்டாம், முருகப்பெருமான் உங்கள் உள்ளத்தை தான் பார்க்கிறார். காலையிலும் மாலையிலும் தவறாமல் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். பயணம் செய்யும் போதும் ஓய்வு நேரத்திலும் மனதுக்குள் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே இருங்கள். உங்கள் பக்தி உண்மையாயிருந்தால் முருகன் அதை நிச்சயம் ஏற்றுக்கொள்வார். இப்போது வைகாசி விசாகம் நாளான மே 30 அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடி தூய்மையான உடை அணிந்து கொள்ளுங்கள். பூஜை அறையை சுத்தம் செய்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யுங்கள். சிவப்பு தாமரை, செம்பருத்தி பூக்கள் முருகனுக்கு மிகவும் உகந்தவை. அவற்றால் மாலை சாற்றுங்கள். பால் நிவேதனம் செய்யுங்கள். வெள்ளச்சர்க்கரை பொங்கல் அல்லது பழங்கள் படைக்கலாம். அன்று நாள் முழுவதும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள். முடிந்தால் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்குச் சென்று விசேஷ அர்ச்சனை செய்யுங்கள். மாலை நேரத்தில் தீபாராதனை நேரத்தில் விளக்கை ஏற்றி முருகனின் முன் அமர்ந்து உங்கள் வேண்டுதல்களை மனதில் வேண்டிக் கொள்ளுங்கள். வைகாசி விசாகம் விரதம் என்பது ஒரு சடங்கு மட்டுமல்ல, அது நம் அகங்காரத்தை அழித்து நம் பாவங்களை களைந்து நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு அரிய வாய்ப்பு. இந்த நாட்களில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும், நாம் உச்சரிக்கும் ஒவ்வொரு மந்திரமும் அந்த வேலனின் பாதங்களை சென்றடையும். நீங்கள் இந்த வைகாசி விசாகம் விரதத்தை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்றால் உங்கள் பக்தியை வெளிப்படுத்தும் விதமாக கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் ஓம் சரவணபவ என்று பதிவிடுங்கள். எத்தனை பேர் இந்த விரதத்தை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை பார்க்கும்போது அது மற்ற பக்தர்களுக்கும் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். அடுத்தடுத்த வழிகாட்டி வீடியோக்களை தவறாமல் பார்க்க நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பார்க்கும் வைகாசி விசாகம் விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் அனைவருக்கும் அந்த செந்தூர் வேலவனின் பழனிமலையில் வீற்றிருக்கும் தண்டாயுதபாணியின் பரிபூரண அருள் கிடைக்கட்டும். உங்கள் வேண்டுதல்கள், உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறட்டும். எல்லாம் முருகன்.